காட்டிட்டு ஓடிண்டே இருந்தது. கடைசியாக ஒரு பெரிய மலைக்கு மேலே நின்றுட்டு தடால்னு ஒரு புதருக்குள்ளே உள்ளே போய் சொகி கொடுத்து எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல, தேடுவோன்னு தேடின்னு இருக்கான். ராஜா ஒரு பக்கம் தேடிண்டு வந்துட்டே இருக்கிறச்சே ஒரு பெரிய புற்று தெரிஞ்சுது. அந்த புற்றுக்கு பக்கத்தில் மார்க்கண்டேய மகரிஷி உட்காந்து நீண்ட தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அரசன் வந்து கேட்டான், இங்கே ஏதோ ஒரு வராகம் பன்றி உள்ளே போயிடுத்தாமே, எங்கே நான் தேடின்னு வந்திருக்கேன், என்ன பண்ணோம்னா? ஓ, நீ ராஜாவான்னார். ஆமாம், நானும் இங்கே ஒரு எதிர்பார்த்துன்னு தான் தபஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீ இங்கே வா, பாலை எடுத்து அந்த புற்றுக்கு முழுக்க திருமஞ்சனம் பண்ணு. இவன் பாலால் அபிஷேகம் பண்ண இது எந்த புற்றுக்குள்ளே புகுந்ததோ புற்று மண்ணு கரைஞ்சின்றே வந்தது. கரைஞ்சின்னு வந்து உள்ளிருந்து பார்த்தா அப்பதான் புண்டரீகாட்ச பெருமாள் ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிச்சார். மார்க்கண்டேயனுக்கும் சிபி சக்கரவர்த்திக்கும் பிரத்யட்சமாக புண்டரீகாட்சனுடைய ஏற்றம், தாயாருக்கே ஏற்றம். இங்கே பூங்கிணறுன்னு ஒரு கிணறு இருக்குது. பூங்கிணறு அங்கிருந்து தவம் புரிந்துதான் பெருமாள்